ஹோமியோபதி மருத்துவம் ஒரு எளிமையான இனிமையான மருத்துவம். ஆனால் பலருக்கு சில டவுட்ஸ் என்ன அப்படின்னா, ஹோமியோபதி மருந்து எடுத்தால் அது ரொம்ப நாள் எடுத்துக்கணுமா, அப்படி இல்லைன்னா அது ரொம்ப ஸ்லோ, நாள்பட்ட நோய்களுக்கு மட்டும்தான் ஹோமியோபதி யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு தவறான புரிதல் நிறைய பேருக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் அந்த என்னென்ன தவறான புரிதல் என்ன, உண்மை என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். Manasa Homeo Healthcare, wishing you all a very happy and a healthy new year. I am Dr. Sandhya Kalidas, here to clarify certain facts and myths about homeopathy. First, தவறான புரிதல் என்ன அப்படின்னா, homeopathy is very slow அப்படின்றது. No, அது இல்லை உண்மை. ஹோமியோபதி ஒரு சின்ன அக்யூட் கண்டிஷன்ஸ், ஒரு ஃபீவர், ஒரு காய்ச்சல், அதுக்கு வந்தாலும் ஹோமியோபதியில் நல்ல தீர்வு இருக்குது. அதே ஒரு வாரம், அதே 3 நாள் 4 நாள் என்ன ரொட்டீனான கன்வென்ஷனல் மெடிசன்ஸ் எடுத்தால் தீர்வாகுமோ அதே ஹோமியோபதி மருந்து எடுத்தாலும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அது நம்ம ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கிறதுக்கு எல்லா சிஸ்டமையும் பார்த்துட்டு அந்த வியாதியை தீவிரம் அடைந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹோமியோபதிக்கு வரும்போது தான், நாள்பட்டு ஆனதுக்கப்புறம் வியாதி தீவிரம் அடைந்து அது 4வது ஸ்டேஜ் போகும்போது வரும்போது அந்த டைம் எடுக்கலாம். சின்ன சின்ன அக்யூட் கண்டிஷன்ஸ் லைக் ஃபீவர், ஒரு சின்ன அடிபட்டிருக்காங்க, அதுக்கான தீர்வு எல்லாத்துக்குமே ஹோமியோபதி இமீடியட்டான ரிலீஃப் கண்டிப்பாக கொடுக்கும். ஹோமியோபதி இஸ் நாட் ஸ்லோ இன் இட்ஸ் ஆக்ஷன். ரெண்டாவது தவறான கருத்து என்னன்னா, ஹோமியோபதி நாள்பட்ட நோய்களுக்கு மட்டும்தான் தீர்வு. நாள்பட்ட நோய்கள் அப்படின்னா என்னென்ன? டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு, பிசிஓடி ஆர் ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ், இதுக்கெல்லாம் மட்டும்தான் ஹோமியோபதியில் தீர்வு இருக்குது. அக்யூட் கண்டிஷன்ஸ்லாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு டாபிக் சொன்னேனே, அந்த மாதிரி அக்யூட் அப்படின்னா ஃபியூ வீக்ஸ்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கிற வியாதிக்கு பேர் தான் அக்யூட் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காய்ச்சல், ஒரு வாரத்தில் ஒரு காய்ச்சல் இருக்குது, இல்லை அடிபட்டிருக்கோம் அப்படின்னா எல்லா அக்யூட் கண்டிஷன்ஸுக்கும், இப்போ ஒரு COVID-19 அப்படின்றதே ஒரு அக்யூட்டான கண்டிஷன் தான். சடன்னாக அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு தான் அக்யூட் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோமியோபதி ட்ரீட்ஸ் ஈவன் த அக்யூட் டிசீசஸ். எப்படின்னா ஃபீவர், காய்ச்சலுக்கு நல்ல மருந்து கண்டிப்பாக இருக்குது. மூணாவது மித் அப்படின்னா என்னென்னா, ஹோமியோபதி இஸ் அ பிளாசிபோ. பிளாசிபோ அப்படின்னா மருந்தே இல்லாமல் சும்மா சாதாரண ஒரு சுகர் பில்ஸை மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு தவறான கருத்து இருக்குது. இல்லை, ஹோமியோபதி ஒரு கம்ப்ளீட் சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசின். அது வெஜிடபிள் கிங்டம், என்ன சொல்கிறது, செடிகள்லேருந்து தயார் பண்ணுற மருந்து. மினரல் கிங்டம், நம்மளோட விட்டமின்ஸ் லைக் மெக்னீஷியம், கால்சியம், ஃபாஸ்பரஸ், அயன், அதுலேருந்து தயார் பண்ணுற மருந்து. அப்புறம் அனிமல் கிங்டம், விலங்குகள்லேருந்து தயார் பண்ணுற மருந்து. 3 விதமான மருந்தும் இதில் ஹோமியோபதியில் இருக்குது. ஸோ ஹோமியோபதி இஸ் நாட் அ பிளாசிபோ. 4வது என்ன அப்படின்னா, ஹோமியோபதி மருந்து எடுக்கும்போது நீங்கள் அலோபதி மருந்தையும் சேர்ந்து எடுத்துக்கலாமா அப்படின்றது ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்குது. கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஹோமியோபதி வேலை பண்ணுற விதமும் அலோபதி வேலை பண்ணுற விதமும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். என்ன மேக்ஸிமம் அப்படின்னா ஒரு 15 minutes to half an hour டிஃப்ரென்ஸ் மட்டும் அந்த 2 மருந்துக்கும் இருந்தால் போதும். ஸோ டெஃபினட்டாக இப்போது ஏதோ ஒரு ஹார்ட் டிசீசஸ்க்காக அவங்க அலோபதி மருந்து எடுத்திருக்காங்க, டக்குன்னு அந்த மருந்தை அப்படியே அப்ரப்டாக நிறுத்திட்டு ஹோமியோபதிக்கு மாறுறது தப்பு. ஸோ அதுலேருந்து அதையும் சேர்ந்து உட்கொள்ளலாம். இதுதான் உண்மையான கருத்து. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஹோமியோபதிக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸே தேவையில்லை. நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுப்பீங்களா, நீங்கள் பிபி பார்ப்பீங்களா அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஹோமியோபதி இஸ் அ கம்ப்ளீட் சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசின். இண்டிவிஜுவல் அப்படின்றது ஒரு ஹியூமன் பீயிங், அவங்களுக்கு என்ன வியாதி இருக்குது அப்படின்றத அலோபதியில் என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்களோ, பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, ஸ்கேன் எடுப்பாங்க, எக்ஸ்ரே எடுப்பாங்க, எம்ஆர்ஐ எடுப்பாங்க, இதை எல்லாம் நாங்களும் எடுத்து இதில் என்ன பிரச்சனைன்னு இருந்து அதுக்கு ஹோமியோபதி முறையில் நாங்கள் மருந்து கொடுப்போம். ஸோ எங்களுக்கும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் ஆல் த ரொட்டீன் டெஸ்ட் அலோபதியில் என்ன பண்ணுறாங்களோ அதே டெஸ்ட்டை நாங்களும் பர்ஃபார்ம் பண்ணுவோம், தேவை கண்டிப்பாக. நெக்ஸ்ட், ஹோமியோபதியில் ஸ்டீராய்ட்ஸ் கலந்துருக்கு அப்படின்றது இன்னொரு தவறான கருத்து. ஹோமியோபதியில் ஸ்டீராய்ட்ஸ் கலக்கலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோமியோபதி ஒரு சேஃபான மெடிசன். இதை நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாலும் இது கிட்னியவும் பாதிக்காது, லிவரையும் பாதிக்காது. யாரோ சில பேர் தவறான பண்ண கருத்துக்கு அது ஸ்டீராய்ட்ஸை கலந்துருத்துக்கலாமே. ஹோமியோபதியை முறையாக
அதை ஃபார்மகோப்பியான்னு சொல்லுவாங்க, அதோட முறைகளை சார்ந்து அந்த மெடிசனை தயார் பண்ணி எடுக்கும்போது அதில் ஸ்டீராய்ட்ஸ் கலக்காது. அது வந்து குவாலிஃபைடு ஹோமியோபதி டாக்டரை நீங்கள் அணுகும்போது இந்த பிரச்சனைகள் வராது. ஸோ ஹோமியோபதியில் ஸ்டீராய்ட்ஸ் இல்லை, அது அப்சல்யூட்லி சேஃப். ஈவன் இஃப் இட் இஸ் டேக்கன் ஃபார் நாள்பட்டு வருஷக்கணக்கில் நீங்கள் ஹோமியோபதி மருந்து எடுத்தாலும் மெடிக்கல் ரீனல் டிசீஸ்னு ஒன்று இருக்குது. மெடிசன் எடுத்ததுனால கிட்னி அஃபெக்ட் ஆகும் போகிற பிரச்சனைகள் ஹோமியோபதி மருந்து எடுக்கிறதுனால இல்லை. ஸோ இட் இஸ் நாட் நெஃப்ரோடாக்சிக், இட் இஸ் நாட் ஹெப்படோடாக்சிக். நெஃப்ரோன்னா கிட்னி, டாக்ஸிக்னா அதுக்கு வந்து ஆபத்தாகாதுன்னு அர்த்தம். ஹெப்படோன்னா லிவருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஏன்னா லிவர் தான் எல்லா மருந்தையும் வந்து அது கிளியர் பண்ணி அனுப்பணும் நம்ம சாப்பிட்றது. ஆனால் ஹோமியோபதி மருந்து சார்ந்த பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. ஹோமியோபதி இஸ் அ சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். இட் இஸ் அ ஜெர்மன் மெடிசன். இது வந்து ஒரு அலோபதி மருத்துவர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிச் சாமுவேல் ஹனிமன், டாக்டர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிச் சாமுவேல் ஹனிமன் தான் இதை கண்டுபிடித்தார். ஸோ அது வந்து இட் இஸ் அ சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். அப்புறம் ஹோமியோபதி வந்து எல்லா வயதினருக்கும் எடுத்துக்கலாமா, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா? பிறந்த குழந்தை 0 months அதுலேருந்து ஆரம்பித்து 100 வயது மூதாட்டி வரைக்கும் இந்த ஹோமியோபதியை சேஃபாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமனுக்குமே ஹோமியோபதியை வந்து டெஃபினட்டாக கொடுக்கலாம். ஏன்னா திஸ் இஸ் த ஒன்லி சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ப்ரெக்னென்சியில் சேஃபாக நம்ம வந்து மெடிசன்ஸ் கொடுக்க முடியும். வேறு எந்த மெடிசனையும் நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கொடுக்க முடியாது. ஸோ சேஃபான மெடிசன் அண்ட் ரொம்ப எளிமையான மெடிசன், ரொம்ப இனிமையான மெடிசன். ஸோ எல்லா வயதினர்களும் ரொம்ப ஒரு மருந்து எடுத்துக்கிறோன்ற வந்து ஒரு ஐயோ நம்ம காலையில் எழுந்து ஒரு டேப்லெட் எடுத்து போட்டு முழுங்கணுமே, 8 டேப்லெட் 9 டேப்லெட்டுன்றது இல்லாமல் அந்த குழந்தைங்களாக இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும் ஈஸியாக வாயில் போட்டு ஒரு மிட்டாய் மாதிரி அதை போட்டுட்டு இனிப்பாக எடுத்துட்டு உங்களோட ஆரோக்கியத்தையும் நல்ல மழையாக கொடுக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு ஹோமியோபதியோட வரப்பிரசாதம். ஸோ இதை எல்லாரும் அணுகி எல்லாரும் எடுத்து நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ வெரி மச்.